இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் ஒரு பயங்கரமான புத்திசாலின்றதை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். இவ ஒரு டாக்டரவே பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தன் கைவசப்படுத்தி அவள் ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலின்றதை நிரூபிச்சிட்டாங்க. என்ன தான் ஒரு அஞ்சலி ஒரு வில்லத்தனமான வில்லியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கவே கூடாதுங்க. நானே இதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஆச்சரியப்பட்டுட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். புத்திசாலித்தனத்துடைய உச்சக்கட்டம் தாங்க நம்ம அஞ்சலின்னே சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் நம்ம இலக்கியாவும் கௌதமும் அவங்க மாமியார் அத்தனை பேரும் பிளான் பண்ணியும் அவளை கோயிலிருந்து அது இதுன்னு மயக்க மருந்தை போட்டு கடத்தி கூப்பிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தும் அஞ்சலியால் ஒரு ஆளால் வெளியே வர முடியும்னா அது அஞ்சலியாக மட்டும்தாங்க இருக்க முடியும். எதனாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான புத்திசாலித்தனங்க. அவருடைய அப்பா எஸ்எஸ்வி எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்காரோ அதே அளவுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கான்றதை நிரூபிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் காட்டி பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பாருங்கள், என்ன இலக்கியா பாரு, நீ இதெல்லாம் குழந்தை இருக்குன்னா நான் கன்சீவ் இருக்குன்னா நம்ப மாட்டேன். என்கிட்டப்பா ரிப்போர்ட்டே இருக்குது, அதுவும் ஒரு குழந்தைல 2 குழந்தை இருக்குது, ட்வின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. என்னடா இது ஒரு ஆச்சரியமான விஷயம், இவ தான் கர்ப்பமாகவே இல்லையே, எப்படி இவளால் ரிப்போர்ட் தர முடியும்? அதுவும் டாக்டரும் நாம் சொன்ன டாக்டர் தானே, நாம் ரெடி பண்ண டாக்டர் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்களே, எப்படி இவள் டாக்டரை கரெக்ட் பண்ணான்ட்டு ஒன்றுமே புரியாமல் பித்து திணறின்னு இருக்கிறாங்க நம்ம இலக்கியா. என்ன தான் நடந்திருக்கும் இதில் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்ருக்கா. அவருடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா கௌதம் வர்றாருங்க. வந்த உடனே என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கௌதமுக்கு இப்போ தாங்க ஒரு பயங்கரமான ஒரு சந்தேகம், பெரிய சந்தேகமே கிளம்புது. நானும் இங்கேயே வெளியே தான் இருக்கேன், எந்த சமயத்தில் ஒன்று கூப்பிட்டு போயிட்டு ரிப்போர்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு சந்தேகம் வருதுங்க. இப்போ தாங்க மாட்டினான், புத்திசாலித்தனான்னு சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளவே அஞ்சலி மாட்டிக்கிட்டா பார்த்தீங்களா. சரி, ஓகே நம்ம சொன்னதை வாபஸ் வாங்கிப்போம். அஞ்சலி உடனே முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு எல்லாத்தையும் யோசிச்சு நாம் இந்த மண்டையில் இருந்த கொண்டே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ண நம்ம அஞ்சலி இதை மறந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு 1/2 hourல ஸ்கேன் பண்ணி உங்களால் எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இதே மாதிரி என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம்.